எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. பின் மூலத்தை பெண் மூலமாக்கிய மகாபாவிகள். தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக வரும் மூல நட்சத்திரம் பரம்பரையாக தொடரக்கூடிய ஆன்மீகராகும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இல்லறம் மற்றும் ஆன்மீகத்தை இரு கண்களாக கொண்டு வாழ்பவர்களாகவும், பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் நெஞ்சிலம் கொண்டும், அதிக புத்தி கூர்மை மற்றும் நிர்வாக திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அக்காலத்தில் குடும்ப நிர்வாகமானது ஆண்களை பார்த்து கொண்டனர். மூல நட்சத்திர பெண் அக்குடும்ப வாழ்க்கையில் மருமகளாக சென்ற பின் தன் நிர்வாக திறமையை வெளிப்படுத்தும் போது பெண்ணின் கணவர் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இருந்தாலும், கணவரின் தந்தை அதாவது பெண்ணின் மாமனால் ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் பழி சொல்லால் ஒதுக்கி வைக்கும் போது மூல நட்சத்திர பெண்கள் தன் இயல்பான தைரிய குணம் கொண்டு எதிர்வாதம் செய்யும் போது மனதளவிலும் உடல் அளவிலும் பலவீனமாக உள்ள பெண்ணின் மாமனால் பின்வாங்கி மேலும் பலவீனமாகி ஆபத்தான நிலைக்கு சென்று விடுகிறார். மேலும் ஆனி மாதம் மிதுன ராசியில் சூரியன் இருக்கும் போது வரும் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் வருவதால் ஆனி மூலம் அரசாளும் என்பதையே ஆண் மூலம் அரசாளம் என்றும், அதன் பின் புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் சூரியன் இருக்கும் போது வரும் மூல நட்சத்திரம் அஷ்டமி திதியில் வருவதால் கன்னி மூலம் நிர்மூலம் என்பதை பெண் மூலம் நிர்மூலம் எனச் சொல்லி பெண்களையும் பெண்களை பெற்ற தாய் தந்தையரையும் பழித்து ஒதுக்கிய பாவமே இன்று பல ஆண் வரன்களுக்கு பெண்களும் கிடைக்காமல் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.